கீதம் 25ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை என்னை போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமராய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கால்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உனக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. தாவீதின் சங்கீதம் சொல்கிறாங்க. இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா, இந்த சங்கீதத்திற்கான தலைப்பு பாதுகாப்பிற்காகவும் மன்னிப்பிற்காகவும் தாவீதியர் எடுக்கிற மன்றாட்டு. அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1-7 வசனம் வரை தான் தாவீதோட மன்றாட்டு. அவர் கர்த்தரிடத்தில் அவருடைய குறைகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி அவர் ஒரு மன்றாட்டை தேவனிடத்தில் செலுத்துகிறாரு. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அப்படின்னா, உண்மைதான் நான் நம்பியிருக்கிற ஆண்டவரே, என்னை என்ன பண்ணுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் மன்றாடி ஜெபிக்கிறாரு. 8வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை அந்த இடத்துல எப்படி செயல்படுதுன்றத சொல்கிறாரு. 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, மன்னிப்பிற்கான விண்ணப்பம். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். தாவீது பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கிரமங்களை குறித்து இந்த இடத்த சொல்லும் பொழுது, அவர் சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்குள்ளே வளர்ந்தவர், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் பாவம் செய்தது பார்த்தீங்கன்னா ராஜாவாக மாறின பின்பு தான் அவர் பார்க்க. அப்போ இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய முதிர் வயதில் இந்த அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கலாம். ஏன்னா, இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். அப்போ இளவயதில் நான் செஞ்ச பாவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நினையாதிரும் சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவரோட முதிர் வயது காலத்தில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 12வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றத விளக்கி சொல்கிறாங்க. 15லேருந்து 21 எதிரிகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுதல். நம்முடைய எதிரிகள்கிட்ட, சத்துருக்கள்கிட்ட எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 22வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலருக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போது நம்முடைய
ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் பார்த்திங்கன்னா சங்கீதம் 25:8 வந்து கர்த்தர் நல்லவரும் உத்தமமாக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால நம்ம அவரை பின்பற்றும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு போதித்து தருகிறார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் வந்து அநேகமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து 1% கூட நம்மளால் உறுதியாக யாராலுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும்னா நம்ம அநேக காரியங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். வசனங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதிகமாக கற்றுக்கொள்ளணும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஜெப வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருந்து அதை நம்ம ஜெபிக்கணும், வசனத்தை படிக்கணும். இதில் நம்ம கவனமாக இருக்கும்பொழுது தான் நம்ம ஆவிக்குள்ள வாழ்க்கையில் அதிகமாக வளர முடியும். அவர் வந்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வழியை தெரிவிக்கிறார். நம்ம எப்படி வந்து நடக்கணும், எந்த வழியில் போகணும், நல்ல வழியில் போகணுமா, தீய வழியில் போகணுமா, செவ்வையான வழியில் போகணுமான்றதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறாருன்னா ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாரு, போதித்து வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய உடன்படிக்கைகளை கை கொள்கிற நமக்கு அவர் கிருபையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிறார். இப்போ நம்ம ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 128:1 நம்ம படிக்கிறோம். அந்த 128 நம்ம படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருக்கு பயந்து நடக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128:1 யாருன்னா ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 4வது வசனத்தில் பாருங்கள், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வசனத்தில் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார், நம் வீட்டை ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம எப்படி இருப்போம், அவருடைய வருகை வரைக்கும் நம்ம அவருடைய வாழ்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி அருளுவார். அதே போல சங்கீதம் 112:1 அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்கிற மனுஷனை எப்படி இருப்பாங்க, பாக்கியவானாக இருக்கிறாங்க. அதேமாதிரி 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெரியவர்களாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அதே போல் சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருக்கு குறை ஒன்றும் நமக்கு கிடையாது. நம்ம அவருக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர்கிட்ட நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவே என்பது கிடையாது. அதே போல் நீதிமொழிகள் 14:26 அவர் மேலே நம்ம வந்து திடமனதாக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் நமக்கு ஒரு திட நம்பிக்கையை தருவார். நம்ம அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் காப்பாற்றப்படும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது, ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகைகளுக்கு தப்பலாம். நம்ம கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகளை நடக்கும் பொழுது கர்த்தர் நம் மரணத்திலிருந்து நமக்கு ஜீவனை கொடுப்பார், காப்பாற்றுவார். அதே போல் நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கும் பொழுது நம்ம தீமையை விட்டு முதலாவதாக விளங்கணும். தீமை ரோமர் 12:21 சொல்லி, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு. ஒவ்வொரு நாள் நம்ம நம்ம தீமைக்குள்ளாக தீய வாழ்க்கைக்குள்ளாக தீய பழக்கங்களுக்குள்ளாக நம்ம செல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு நிமிடம் நம்ம இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். நம்ம செய்கிற இந்த காரியம் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கா, நம்ம நடக்கிற இந்த விஷயங்களில் ஏசப்பா பிரியப்படுறாரா, நம்மளால் ஏசப்பா சந்தோஷப்படுறாரா இல்லை துக்கப்படுறாரா, கவலைப்படுறாரா அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்து தீமையை நன்மையினால் நம்ம வெல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை பலவிதமாய் ஆசீர்வதிப்பார். அதே போல் சங்கீதம் 25:22 தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி மீட்டுவிடும் அப்படின்னு தாவீது வந்து தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நம்ம என்ன சொல்லணும், நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம வந்து நமக்குரிய வசனமாக மாற்றி நம்ம வந்து ஜெபிக்கலாம். இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் அப்படின்ற இடத்துல இஸ்ரவேலைன்றதுக்கு பதிலாக உங்களுடைய பேரை போட்டுக்கணும். என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், எனக்கு வர எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி விடுத்து விடலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் அரணையும் பலத்தையும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.